மிகுந்த அன்பு செய்யக்கூடிய தனது தாயையும் கூட தனக்கென வைத்துக் கொள்ளாமல் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார் என்று அத்திருத்தாயின் திருநாளை தான் கொண்டாடுகிறோம். அத்திருத்தாயின் திருநாளை நற்கருணை பேழையாகவே நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஏனெனில் இயேசு ஆண்டவரை தம்முடைய உதரத்திலும் திரு வயிற்றிலும் தம்முடைய உள்ளத்திலும் இதயத்திலும் எந்நாளும் சுமந்தவராக அவரை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் அடையாளம் அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் எனில் அதை சுமப்பதற்கு அவர்களோர் பேழையை உடன்படிக்கை பேழை அமைத்துக் கொண்டார்கள் எனில், புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை இயேசு எனில் அந்த இயேசு ஆண்டவரை தமது உதரத்திலும் தமது உள்ளத்திலும் சுமந்த அன்னை மரியா நமது மிகுந்த பெருமைக்குரியவராக பார்க்கும். அன்னை மரியாவை எவ்வளவு மாட்சிப்படுத்தினாலும் அது பொருந்தும் என கருதுகிறவர் நான். ஏனெனில் அன்னை மரியாவுக்கு கிடைக்கிற மாட்சி எல்லாம் அவரை தனக்கு தாயாக்கி கொண்ட அந்த கடவுளுக்கு சேருகிற மாட்சியே என்று. ஆகவே தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்கிற ஆங்கில கவிஞர் சொல்லுவார், மேரி யூ ஆர் த சாலிட்டரி போஸ் ஆஃப் அவர் டெயின்டட் ஹியூமன் நேச்சர். எங்களது மானுட இயல்பு என்பது பாவப்பட்டது, மாசுபட்டது. ஆனால் இந்த மாசுபட்ட மானுடத்தில் ஒரே பெருமைக்குரிய அடையாளம் நரி, எங்களது ஒரே பெருமை நீ என்பதாக சொல்லுவார். அந்த திருத்தாயே வணங்கி மகிழக்கூடிய மனநிலையில் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியா கடவுளுக்கு நமக்குமான ஒரு இணைப்பு பாலம் மட்டுமல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், அன்னை மரியா கடவுள் நம்மை தேடுவதற்கு பயன்படுத்திய ஒரு பாலம் மட்டுமல்ல, நம்மை வந்து அடைவதற்கு பயன்படுத்திய பாதையே